வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பெட்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ராம் சரணும் ஜான்வி கபூரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்ததுல இருந்து நிறைய பேர் ஒரு விஷயத்துக்காக போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஜான்வி கபூரோட கிளாமர் இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலா கிளாமர் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா தெலுங்கு படத்துல நிறைய கிளாமர் இருக்கு. அதே மாதிரி ஜான்வி கபூர் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படத்துலயும் கிளாமர் இருக்கு. ஆனா அதை தாண்டி முட்டாள்தனமா சில சீனை வச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு செம்ம கடுப்பை வர வச்சது. ஆக்சுவலா இந்த படம் நல்ல மெசேஜஸ் சொல்றதுக்காக எடுத்த படம் தான். ஆனா அதுலயே இதுல சொல்லக்கூடாத நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்களுமே இந்த படம் பாருங்க, தமிழ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா ரெண்டே மெடல் தான் வாங்கியிருக்கு போல. இதுக்காக ஒரு கூட்டம் நடக்குது. இங்க இருக்க 8 பயங்கரமா எல்லாரையும் போட்டு திட்டுறாரு. ரெண்டே மெடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இத்தனை மக்கள் தொகை கொண்ட நாட்டுல ரெண்டே மெடல் வாங்குறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதை எப்படியாவது நம்ம மாத்தி ஆகணும். அதுக்கான ஐடியாவை நீங்க எப்படியாவது கொண்டு வாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம். அப்ப சாலிடான ஐடியாவை எல்லாருமே சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இதுல கிரண் சிங் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் இப்ப டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. ஒரு கிராமத்துக்கு தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ட்ரெயின் வரப்போகுதுன்றதுனால அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி அவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணாம பக்கத்துல இருக்க கிரவுண்டுக்கு போலான்னு கிரவுண்டுக்கு வராரு. அங்க ஏதோ மேட்ச் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு போல. நிறைய ஸ்போர்ட்ஸ் மேட்ச்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயும் பேர் கொடுக்கிறதுக்கு வரவங்க ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்கும்போது பெட்டி பெட்டின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்களுமே பெட்டி பேரை சொல்றாங்க. அதாவது பெட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே விளையாடி இருக்க முடியும், என்ன எல்லாருமே பெட்டி பெட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த பெட்டி யாருன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பத்ரான்ற ஒரு நபர் பேசுறதுக்காக வராரு. இங்கதான் பெட்டின்ற மாதிரி படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. பத்ராவை பொறுத்த வரைக்கும் பெட்டியை பத்தி எல்லாமே தெரியும் போல. சார் இங்க இருக்க எல்லாருக்குமே பெட்டினா ரோல் மாடல் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த கல்லு கூட நாங்க பெட்டியோட கல்லுன்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா பெட்டி அடிச்ச பால் இங்க வரைக்கும் வந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் கிரவுண்ட் இருக்கு, அடிச்சா வரப்போகுது, இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குன்ற மாதிரி இந்த கிரண் சிங் கேட்கிறாரு. சார் இந்த கிரவுண்ட்ல இருந்து பெட்டி அடிக்கல சார், 2 கிரவுண்ட் தள்ளி இருக்கிற இடத்துல இருந்து அடிச்சான், இவ்வளவு தூரம் வரைக்கும் பால் வந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற கிரண் சிங் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் பெட்டியோட ஸ்டோரியை இந்த பத்ராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ராம் புஜின்ற ஒரு நபர் இருப்பாரு. இவர் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இவருக்கும் இந்த ஊர்ல இருக்க வீரான்றவருக்கும் எப்ப பாரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இப்ப மேட்ச் நடக்க போகுது பாத்தீங்களா, இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் நடக்க போகுது. இவங்க 2 பேருமே போட்டி போட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ராம் புஜியோட டீம் கம்மி ரன்லயே அந்த டீமை சுருக்கிடுறாங்க. இப்ப ராம் புஜியோட டீம் விளையாடுறதுக்காக வராங்க. ஆனா அந்த வீராவோட டீம்ல ஒரு பவுலர் இருக்காரு. அவர் போடுற பால்னால இங்க இருக்க எல்லாருமே காயப்பட்டு இருக்காங்க. இதனால இந்த ராம் இருக்கார்ல, பெட்டியை வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளலாம் தயார் பண்ணுவாங்கல்ல, அங்க வேலை பார்க்கிறவர் போல. இவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே பெட்டி மேட்ச் விளையாடுறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சில மேட்சுக்கு பெட்டியை யூஸ் பண்ணி காசெல்லாம் தருவாங்க போல. அந்த மாதிரி பெட்டி ராமோட டீமுக்காக விளையாடுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் அவன் எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் சரி பாலை தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு. அதனால ரன் பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க. வின்னிங் ஷாட் நான் தான் அடிப்பேன், எனக்கு மாத்தி விடுன்ற மாதிரி ராம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. வின்னிங் ஷாட்டை நம்ம தான் அடிக்கணும்ன்ற மாதிரி 6 அடிச்சு அந்த டீமை ஜெயிக்க வச்சிடுறாரு. நம்ம கிட்ட பாஸ் பண்ண சொல்லியும் பாஸ் பண்ணலையேன்ற மாதிரி ராம்க்கு கோவம் வருது. பெருசா எடுத்துக்காம அவார்டெல்லாம் இந்த இடத்துல வாங்கிட்டு இருக்காரு. பெட்டி வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவர் மட்டும் தான் தனி வேலையாளா இருப்பாரு. மத்த எல்லாருமே ஜோடி ஜோடியா தான் வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா பெட்டியால மட்டும் தான் இந்த வேலையை பண்ண முடியும்ன்றதுக்காக இவருக்கு மட்டும் நிறைய சம்பளம் தந்து அந்த முதலாளி வச்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல இருந்து தான் இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இங்க இருக்க எல்லாருமே அடிமை மாதிரி தான் ட்ரீட் செய்யப்படுறாங்க. எல்லாருக்குமே தனித்தனியா தானே கூலி தரணும். ஆனா இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பேர் சேர்த்து ஒரு கூலி தான் தருவாங்க. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, கூலியை கொஞ்சம் அதிகமா தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு. அதிக கூலி கேட்க கூடாதுன்ற மாதிரி இந்த முதலாளி இருக்கார்ல, அந்த நபரை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க போல. பெட்டியை மட்டும் தான் ஓனர் மதிக்கிறாரு, மத்த யாரையும் சுத்தமா மதிக்கவே மாட்டாரு. அந்த கிராமத்துல இருந்து இங்க வேலை பார்க்கறதுக்காக இவங்க பல கிலோமீட்டர் நடந்தே வரணும் போல. இப்ப பிரசன்ட்ல பத்ரான்னு ஒருத்தர் கதை சொல்றாருல, அவருமே அந்த கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. நாங்க கஷ்டப்பட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ட்ரெயின் மூலியமா இவங்க வரலாம், ஆனா ட்ரெயின் அந்த இடத்துல நிக்கவே நிக்காது. அப்பல சூரியன்னு ஒருத்தர் இவங்க கேங்ல இருப்பாரு. வயசான பெரியவர் தான். அவருமே ட்ரெயின்
ட்ரெயினை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாரு. அப்பப்ப சிவப்பு கொடியெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ட்ரெயின் ஓட்டுறவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இங்க நிக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லன்னு தாண்டி போறாங்க. இவர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத வச்சு பெட்டியும் டீமும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இங்க ட்ரெயினை நான் நிக்க வைப்பேன், எனக்கு லெட்டர் போடுறதுக்கு காசு தாங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாரு. நிறைய லெட்டர்லாம் போடுறாரு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. நீயும் தான் லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்க, எதுவுமே மாறலையன்ற மாதிரி ஆளுங்க பேசுறாங்க. நிச்சயமா ஒரு நாள் மாறும்ன்ற மாதிரி அப்பலசூரி சொல்றாரு. ஆக்சுவலா வேலையை முடிச்சுட்டு வந்தவங்கல ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கும். அவருமே சந்தோஷமா குழந்தைய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நாள் வீட்டுல இருந்துட்டு திரும்பி இவங்க வேலைக்கு போனோம் போல. இப்ப பெட்டி அம்மா கிட்ட எப்பதான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்கன்னு கேக்குறாரு. ஒவ்வொரு பொண்ணா அம்மா பாக்குறதுக்கு கூட்டு போவாங்க. ஆனா எல்லாமே கேன்சல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்ற மாதிரி இவரும் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபேமிலில எல்லாமே சரியா தான் வந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்கே நீங்க தொழில பாருங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஊரை விட்டுட்டு வரணுமா, இதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி அப்பலசூரி இருக்கார்ல, ஹீரோவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. அப்பலசூரி ஏத்துக்காம இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு ஆச்சியம்மா அப்படின்றது. இவங்க அப்பா வந்து தேர்தல்ல நிக்க போறாரு போல. அப்பாக்கு எப்படியாவது ஓட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக எதிர் தரப்புல போட்டி போட போறவரோட தோட்டத்தை எரிக்கிற மாதிரி வந்தவங்க அப்பா தோட்டத்தையே எரிச்சிடுறாங்க. அம்மா இது உங்க அப்பாவோட தோட்டம்ன்ற மாதிரி கூட்டு வந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. என் அப்பாவோட தோட்டத்தை நான் வேணும்ட்டே தான் எரிச்சிருக்கேன். இது எதிர்த்தரப்பு எரிச்ச மாதிரி நான் டிராமா பண்ணிடுவேன். அது மூலியமா என்னோட அப்பாவை ஜெயிக்க வச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மறுநாள் சூரிக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஆச்சியம்மான்றவங்க இருக்காங்கல்ல, எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, என் அப்பா ஜெயிக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. யாரா இவ இப்படி இருக்கா, எனக்கு இவ கண்டிப்பா வேணும், நான் இவ்வளவுதான் காதலிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காதலிக்க போறேன்னு சொல்ல மாட்டாரு, வேற என்னென்னமோ சொல்லுவாரு. இப்ப ஆச்சி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்பா ஜெயிக்கணும்ன்றதுக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோ அவங்கள குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. சோ இந்த சாங் முழுக்கவே இவர் குறுகுறுன்னு பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆளுங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவளை பார்த்து பார்த்து எனக்கு சூடு ஏறிடுச்சு, இந்த சூடை நான் எப்படியாவது தனிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரோட வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, சாப்பாடு போட போறாங்க போல. அந்த இடத்துக்கு திருட்டுத்தனமா போலான்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவர் மட்டும் உள்ள வந்து கரண்ட்டை கட் பண்ண வச்சுட்டு அவங்களை கிஸ் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸை கரண்ட்டை கட் பண்ண வச்சுட்டு இப்படி கிஸ் பண்ணிடுறாரு போல. யாரு கிஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியல, எதிர் தரப்பை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க போலன்னு யோசிக்கிறாங்க. இதையே வச்சு பிரச்சாரம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப வேற ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதிர் தரப்பை சேர்ந்தவங்க தான் இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க, நான் இதுக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதிர் தரப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட மாமா தான் எதிர் தரப்பா இருப்பாரு. ராம்க்கு இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. இப்ப ஆளுங்க கிட்ட சிக்னல் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண சொல்றான். இப்ப ராமோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மாலை போடுற மாதிரி வராங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றானா, இவங்க பாவடைய அறுத்து விட்டுறான். அது கீழே விழுந்து இவங்களுக்கு அசிங்கமா போயிருது இல்ல. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ன பண்றாருன்னா, பந்தல் கீழே விழுற மாதிரி பண்ணிடுறாரு. அது மூலியமா இவங்களை பந்தல் மறைச்சிருது. வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஆச்சி அம்மாவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை போட்டோ வேற எடுத்து வச்சிருப்பாங்க போல. இத ஊர் முழுக்க ஒட்டணும்ன்ற மாதிரி ராமோ ஆளுங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ட்ரியை தராரு. வந்த ஹீரோ இருக்கார்ல, இவங்க எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் முதல்ல அடிப்பாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஃபேஸை காமிச்சிடுறாரு. சாதாரண ஆளு நீ எங்க மேல கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. எல்லாரும் முன்னாடியே அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துனீங்கல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோவே அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாம முத்தலாம் கொடுத்திருப்பாரு. என்ன லாஜிக்னே தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு கௌரவ நாயுடு அப்படின்றது. இவர் நிறைய பேருக்கு மல்யுத்த சண்டைலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு போல. காசின்ற ஒருத்தனை பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த காசி சண்டை போடுறதுக்காக வரான், பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா இவரு சொன்ன மாதிரி சண்டை போடாம அவன் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். இது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. காசி நான் சொல்ற மாதிரி மட்டும் சண்டை போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி சண்டை போட்டா என்ன, நான் ஜெயிஸ்டன்ல அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். இவன் பண்றது சுத்தமா இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் என்ன நம்ம சொல்ற மாதிரியே கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கௌரவ நாயுடுவும் யோசிக்கிறாரு. ராமும் வீராவும் எப்ப பாரு மேட்ச் விளையாடுவாங்கல்ல, அப்படி மேட்ச் விளையாடும் போது பெட்டியை வந்து யார் எடுக்கிறதுன்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி மாதிரி நடக்கும். அதாவது இவ்வளவு காசுக்கு நான் எடுத்துக்கிறேன், இவ்வளவு காசுக்கு நான் எடுத்துக்கிறேன்னு போட்டி போடுவாங்க. ஆனா இப்ப போட்டி போடாம வெறும் ஒரு பைக் அவர் எடுத்துடுறாங்க. என்ன வெறும் ஒரு பைக் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பெட்டி யோசிக்கிறாரு. ராம இவர் அடிச்சார்ல, பழி வாங்குறதுக்காக தான் ராம் இப்படி பண்றாரு. இப்ப வீராவோட டீமுக்காக தான் பெட்டி விளையாடணும். வேணும்ட்டே வீரா என்ன பண்றாருன்னா, நீ உடனே போக வேணாம், உட்காரு உட்காருன்ற மாதிரி வேணும்ட்டே உட்கார வச்சிட்டு இருக்காரு. அசிங்கப்படுத்துறதுக்காக வேணும்ட்டே இப்படி பண்றாங்க அப்படின்றது பெட்டிக்கும் தெரிஞ்சிருது. இப்ப அவங்க டீம் ரொம்ப புவரா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ போக தேவையில்ல, உட்காரு உட்காருன்ற மாதிரி ரொம்ப நேரம் இவரை உட்கார வச்சிட்டு இருக்காங்க. மக்களே பெட்டியை விளையாட அனுப்புங்க, பெட்டியை விளையாட அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இப்ப போய் நீ விளையாடு அப்படின்ற மாதிரி வீரா சொல்றாரு.
வேணும்ட்டே நம்மள வந்து கடைசி நேரத்துல இறக்கி விடுறாங்க, நம்மளால டீம் தோத்துச்சுன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றது பெட்டிக்கு தெரியுது. இருந்தாலுமே இந்த டீமை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும், இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கணும்ன்ற மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாருமே இவருக்கு எதிராக விளையாடுறாங்க, அதாவது சொந்த டீமே இவருக்கு எதிராக தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதை மீறியும் இவர் என்ன பண்றாருன்னா பால் எல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே இவருக்கு எதிராக விளையாடியும் இவர் நல்லா விளையாடிட்டு இருக்கிறத அந்த கௌரவ நாயுடு அப்படின்றவர் பாக்குறாரு. இவன் கிட்ட வந்து ஒரு நல்ல திறமை இருக்கு, இதை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவருமே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா வெற்றின்ற நிலைமையில இருக்கும். அப்போ வந்து அந்த ராம் என்ன பண்றாருன்னா ஹீரோவோட டீம்ல இருக்க ஒருத்தருக்கே சிக்னல் கொடுத்துறாரு. அவருமே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா பாலை போடுறதுக்காக வரும்போது வேணும்ட்டே முன்னாடி போறாரு. இப்ப ராம் என்ன பண்றாருன்னா அவுட்ன்ற மாதிரி அவர் அவுட் பண்ணிடுறாரு. வேணும்ட்டே அவர் அவுட் ஆயிடுறாரு. அதனால இந்த டீம் தோத்துறாங்க, பெட்டியும் தோத்துறாரு. இவ்வளவு வந்தும் ஜெயிக்க முடியாம போயிருச்சுன்ற மாதிரி பெட்டி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பெட்டி மேட்ச்ல தோத்தாலும் பெட்டி பெட்டின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இப்ப கௌரவ நாயுடு இருக்கார்ல, இவன் கிட்ட போய் நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் காசி கிட்ட சொல்றாரு. அதே சமயம் இந்த இடத்துல ராம் இருக்கான்ல, இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ராம் பேசுறதெல்லாம் இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அப்ப கௌரவ நாயுடு இருக்கார்ல, நான் உனக்கு அந்த மல்யுத்த சண்டை சொல்லி தரேன், என்கிட்ட வரியான்ற மாதிரி கேக்குறாரு. மல்யுத்த சண்டை சொல்லி தர போறீங்களா, சரி எவ்வளவு காசு தருவீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. காசெல்லாம் என்னால தர முடியாது, ஆனா அது மூலியமா உனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அடையாளம்லாம் தேவையில்ல, காசு தான் தேவை அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, இவரை மதிக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் டீமும் மலை கிராமத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்களா, திரும்பி வேலைக்கு போலான்ற மாதிரி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நிலச்சரிவு மாதிரி ஏற்படுது. இப்ப மொத்தமா அந்த இடத்துல மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுதுல, அதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுல ஹீரோவோட டீம்ல இருக்க ஒருத்தரோட பையன் இறந்து போயிடுவான். சின்ன பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது, அதனால நஷ்ட ஈடு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அப்பல சூரி இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது எம்எல்ஏவை பார்க்கணும்ன்ற மாதிரி எம்எல்ஏவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எம்எல்ஏ யாரையும் பெருசா கண்டுக்காம கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பல சூரி இருக்கார்ல, நான் ஏகப்பட்ட மனுவை போட்டிருக்கேன், தயவு செஞ்சு எங்க ஊருக்கு ஏதாவது பண்ணுங்க, நடந்தே நாங்க போறதா இருக்கு, எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லன்ற மாதிரி கெஞ்சி கேட்கிறாரு. அப்ப கூட இந்த எம்எல்ஏ இருக்கார்ல, பெருசா இவரை கண்டுக்கவே மாட்டாரு. சீக்கிரமா இவனை இங்க இருந்து கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இப்ப அப்பல சூரி எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கோவப்பட்ட அப்பல சூரி என்ன பண்றாருன்னா எப்படியாவது ட்ரெயினை நிறுத்தி ஆகணும்னு நினைக்கிறாரு. எப்பவுமே ஓரமா நின்னுதான் கொடியை காட்டுவாரு. இப்ப ட்ராக்ல நின்னே கொடியை காட்டுறாரு. ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கவங்களும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்களும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இப்ப காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ட்ரெயின் ரொம்ப பக்கத்துல வருது. சட்டுன்னு பக்கத்துல வந்தவரு அவரை தூக்கி போட்டுட்டு இவருமே எகிரி குதிச்சிடுறாரு. தூக்கி போட்டதுலயே அவருக்கு பயங்கரமா அடிலாம் பட்டிருக்கும். என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க, நிக்கலனா என்னன்னு கேக்குறாங்க. அந்த ட்ரெயின் நின்னாதான் நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், இப்படி ஒரு ஊர் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயினை எப்படியாவது நிறுத்தணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம அடையாளத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், பெட்டி நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனலா பேசுறவர் இறந்து போயிடுறாரு. இப்ப பெட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த ட்ரெயினை அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பா நிறுத்தணும், அதுக்காக ட்ராக்கை நம்ம உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமா சேர்ந்த மாதிரி ட்ராக்கை உடைச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்தை கொளுத்தி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கொளுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்றது அரசுக்கு தெரிய வருதுல்ல. இப்ப போலீஸ் டீமே இந்த இடத்துக்கு வந்து இவங்களை லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சொத்து மேல கைய வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான்ற மாதிரி போலீஸுங்க எல்லாம் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்பல சூரியோட பாடி எல்லாம் உங்ககிட்ட தர முடியாது, அவர் அனாதை பணம் தானே, அவரை நாங்களே அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஏன் அனாதை, நாங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருக்கு சொந்தக்காரங்க நீங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன அத்தாச்சு இருக்கு, உங்களுக்குலாம் ஐடென்டிட்டின்னு என்னடா இருக்கு, எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் பேசுறாரு. சோ நமக்கு அடையாளம்ன்ற ஒன்னே இல்லன்றது ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் எப்படியாவது இங்க இருந்து அப்பல சூரியோட பாடியை கொண்டு போயிடலான்ற மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. ஆனா இங்க இருக்க ஆளுங்க நம்ம ஹீரோவை போட்டு சம்மடி அடிச்சிடுறாங்க. நமக்கு முதல்ல அடையாளம் வேணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. ஏற்கனவே கௌரவ நாயுடுன்றவரு உனக்கு அடையாளத்தை தருவன்ற மாதிரி சொன்னார்ல, அவர்கிட்ட போறதுக்காக இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க அடையாளம் தருவன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது தேவைப்படுது தாங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா அவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, நீ எதுக்காகடா இங்க வந்த, இங்க இருந்து போன்ற மாதிரி அவர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் தடுக்கிற ஆளுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே எனக்கு ட்ரைனிங் தாங்க, எனக்கு ட்ரைனிங் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கிரிக்கெட் மாதிரி இது ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி கௌரவ நாயுடு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால அவருமே வந்து அசிஸ்டன்ட் மாதிரி சேர்த்துக்கிறாரு. இவருக்கு நிறைய வேலைலாம் தந்துட்டு இருக்காரு. அதாவது ஃபைட்டை சொல்லி தராம எடுபடி வேலைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே காசின்னு ஒருத்தனை
ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த காசி தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூச்சை புடிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவால மூச்சை பிடிக்க முடியல. இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன்லாம் காசி ஈக்குவல் வருவானா, காசி அளவுக்குலாம் இவன் வரவே மாட்டான்ற மாதிரி ஹீரோவை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவர் சொல்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஊரை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. சூரி தான் நல்ல வேலைக்காரன், அவனை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாருமே சூரிய கூட்டு வரதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா சூரிய பொறுத்த வரைக்கும், நான் அந்த மேட்ச்ல ஜெயிக்கணும், எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர்க்காரங்க எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க, இவர் வரமாட்டேன்னு மறுத்துறாரு. நீ கடைசி வரைக்கும் இங்க எடுபடி வேலை தான் பாப்பன்ற மாதிரி காசி கிண்டல் பண்றான். இவருமே வந்து கௌரவ நாயுடு கிட்ட கோச்சுக்கிறாரு, எனக்கு ட்ரைனிங் சொல்லி தராம எடுபடி வேலை தான் தரீங்கன்ற மாதிரி அந்த வேலையை சலிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கௌரவ நாயுடு இருக்கார்ல, இதுவுமே ஒரு விதமான ட்ரைனிங் தான், இப்ப நான் தந்த ட்ரைனிங் மூலியமா இதெல்லாம் நீ பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லி தராரு. அப்பதான் இவ்வளவு நாள் நம்மள ட்ரெயின் தான் பண்ணிருக்காருன்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப போக போக ட்ரைனிங்க பயங்கர அதிகமாக்குறாரு. நம்ம ஹீரோவன் ட்ரைனிங்ல கொஞ்சம் கொஞ்சமா தேர ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காசியை விட இப்ப தண்ணியில இவரு ரொம்ப நேரம் இருந்துட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ தயாராயிட்டான்றது கௌரவ நாயுடுக்கு தெரிய வருது. ஹீரோ இங்க ட்ரைனிங்ல இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இவர் உதவி பண்ணது தெரிஞ்சிருக்கு போல, அந்த உதவிக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நைட்டு நேரம் வேற ஒருத்தன் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் உதட்டுல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான், அவன் யாருன்றதையும் கண்டுபிடிச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி சரி கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரை தொட்டு பார்க்கும்போது இவர் தான் இன்னைக்கு நைட்டு வந்தாருன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. நீ தான் வந்தியான்னு கோவப்படுறாங்க. ஆமா, எனக்கு காதலை இப்படிதான் வெளிப்படுத்த தெரியும், அதனால தான் அப்படி வெளிப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினும் மன்னிச்சிடுறாங்க. எப்படி இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்து மன்னிச்சாங்க அப்படின்றது தெரியல. இந்த கௌரவ நாயுடு எங்க சண்டை வந்தாலும் போவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவர் எப்படியும் நம்மள தான் இறக்குவாருன்ற மாதிரி காசி ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி காசி நீ இறங்க வேணாம், நீ இறங்கு அப்படின்ற மாதிரி பெட்டியை இறங்க சொல்றாரு. காசிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப பெட்டி சண்டை போடுறதுக்காக வராருன்னு தெரிஞ்சோன்னா எதிர் டீமை சேர்ந்தவங்க கிண்டல் பண்றாங்க. இந்த ஆளுங்கெல்லாம் ரெண்டு பேரா சேர்ந்து தானே வேலை பார்ப்பாங்க, இவன் என்ன தனியா வரான்ற மாதிரி நக்கல் பண்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒருத்தனா வரேன், ஆனா நீங்க ரெண்டு பேர் கூட வாங்க, கண்டிப்பா ஜெயிப்பன்ற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு. இதனால அந்த கோச் இருக்கார்ல, ரெண்டு பேர் போங்கன்ற மாதிரி ரெண்டு பலசாலியா அனுப்புறாரு. அவங்க ரெண்டு பேர் கூடயே இவர் தனியாலா சண்டை போடுறதுக்கு தயாராகிறாரு. ஆனா அந்த ரெண்டு பேருமே பெட்டியை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க, சம்மடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப பெட்டி என்ன பண்றாருன்னா, கிரிக்கெட் ஸ்டைல இதுல யூஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கிரிக்கெட் விளையாடும் போது சில விஷயங்களை பண்ணுவார்ல, அதுல சில விஷயங்களை இங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ட்ரை பண்றது மூலியமா ரெண்டு பேரையும் போட்டு சம்மடி அடிக்கிறாரு. பெட்டி பெட்டின்ற மாதிரி போக போக எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மேட்ச்ல ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. பொண்ணு லவ் பண்றது தெரிஞ்சு அப்பா என்ன பண்றாருன்னா, வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு நினைக்கிறாரு. ஆனா பெட்டிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னா வேகமா போட்டியை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவரு, உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணை தருவேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் தரவே மாட்டேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்ற மாதிரி அப்பா அனுப்பி விடுறாரு. பெட்டி இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுனால அடுத்த லெவல் மேட்சுக்கு போக போறாரு போல. ஆனா அப்படி பெட்டி போக கூடாதுன்ற மாதிரி ஊரை சேர்ந்த எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க. நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன் தான் அப்படி போனோம், இவன்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவன் தான் போட்டி போட போறானா, இவன் நம்ம ஆளுன்ற மாதிரி கணக்குல நம்ம கொண்டு வரணும், அதுக்கேத்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பெட்டி ஏத்துக்க மாட்டான், என்னாலயும் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி கோச் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, பெட்டி இதுக்கெல்லாம் நீ ஏத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பெட்டி இருக்கார்ல, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல பெட்டியோட ஊர்க்காரங்களே கடுப்பாயிடுறாங்க. நம்ம ஊரை விட்டு தந்துட்டானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பெட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம்னு யோசிப்பாரு. இப்ப பெட்டியோட கோச் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே பேம்ப்ளேட் மாதிரிலாம் தராரு. என் சிஷியனை முடிஞ்சா நீங்க ஜெயிச்சு காட்டுங்க, ஜெயிக்கிறவங்களோட கால்ல நான் ஒரு வளையத்தை மாட்டி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயம் ஒருத்தருக்கு தெரிய வந்தோன்னே அவருமே வந்து இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு காலகட்டத்துல அந்த கோச் கௌரவ நாயுடு கிட்ட தோத்துருப்பாரு, அவர் கால்ல வளையத்தையும் போட்டு விட்டுருப்பாரு. இப்ப திரும்பி எனக்கு அவரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம அசிஸ்டன்ட் மூலியமா அவரை ஜெயிக்கணும், அவரை நம்ம கால்ல போட வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பெட்டியை நம்பிதான் தைரியமா கௌரவ நாயுடு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. பெட்டி நாளைக்கு மேட்ச்ல போய் கலந்துக்க போறாருல, அதனால இப்ப பார்ட்டி மாதிரி பண்ணலான்ற மாதிரி ஆளுங்களும் கூட்டு போய் பார்ட்டி எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த காசி இருக்கான்ல, இப்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறான் போல, நீ ஜெயிக்க போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு மச்சான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப பெட்டியும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக பெட்டி வந்துடுறாரு. இவங்க அதுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த எதிர்த்தரப்பு கோச் இருக்காருல கவனிக்கிறாரு.
ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பெட்டியோட கோச் என்ன சொல்றாருன்னா, நீ ஃபர்ஸ்ட் மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே மாறிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் லைஃப் மாறுறது எனக்கு முக்கியம் கிடையாது, என் ஊர்க்காரங்களோட லைஃப் எல்லாம் மாறணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் ஜெயிச்சனா தான் இப்படி ஒரு ஊர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும், அதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாம் எதிர் தரப்பு கோச் பார்த்தார்ல, அவரோட ஆளுங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு காசி வரான். அவனை எப்படி ஜெயிக்கணும்ன்றதை என்னால சொல்ல முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, நீ ஜெயிக்க போறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நல்லவன் மாதிரி பேசினான் பாத்தீங்களா, அப்படி பேசினவன் சட்டுன்னு அவரோட காலை பிடிச்சி அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். சோ அவரோட 2 கால்ல ஒரு காலை பயங்கரமா உடைச்சு விட்டுருப்பான். இப்ப அவரோட காலு ரொம்ப வீக்கா இருக்கு, நீங்க கால்லயே குறி வச்சு அடிச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்றான். சோ இவங்களுமே இதை தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, கால்லயே தான் அடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கடைசியா ஹீரோக்கும் அந்த கோச் ரெடி பண்ண நபருக்கும் சண்டைலாம் ஏற்படுது. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்தே கால்ல குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன கால்லயே குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் கூட்டத்துல இருந்து காசி சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். காசி வேணும்ட்டே நம்ம காலை உடைச்சிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்கான் போல, அதனால தான் கால்லயே அடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதை மீறியும் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒவ்வொரு ரவுண்டா நடந்துட்டு இருக்குல்ல, இவரால சுத்தமா நடக்கவே முடியல, இருந்தாலுமே எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஸ்பியரை போட்டு படுக்க வச்சிடுறாரு. அவன் எந்திரிக்கவே மாட்டான், அதனால ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கோச்ல இருந்து எல்லாருமே ஹீரோக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ தான் ஜெயிச்சாருன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிடுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவால நிக்க முடியாம பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்படி மயங்கினவரு ரொம்ப நாள் கண்முழிக்காம இருப்பாரு. ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சவரு, ஐயோ ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டனா, அடுத்தடுத்த ட்ரைனிங்க்கு போலான்ற மாதிரி கோச் கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு கோச், இல்ல இல்ல நீ படுத்து ரெஸ்ட் எடு, இப்போ உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்ல கோச், என்னால நடக்க முடியும்னு இவர் நடக்க ட்ரை பண்றாரு, சுத்தமா நடக்க முடியல. அப்ப டாக்டருமே இவரோட கண்டிஷனை எடுத்து சொல்றாரு. அதாவது உங்க கால் ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு, உங்களால முன்ன மாதிரி நடக்க கூட முடியாது, அதனால சண்டையை பத்திலாம் நீங்க யோசிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெட்டியால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இல்ல இல்ல என்னால நடக்க முடியும், என்னால சண்டை போட முடியும்ன்ற மாதிரி சண்டை போடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் ட்ரை பண்றாரு. இவரால சுத்தமா முடியல, திரும்ப திரும்ப கீழே விழுந்துட்டு இருக்காரு. இவர் ரொம்ப ஃபீலிங்கா திரும்ப திரும்ப சண்டை போட முடியும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாருல. கோச்சுமே, இதுக்கப்புறம் உன்னால சண்டை போட முடியாது, என்ன பண்றது, இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இதுக்கப்புறம் நீ சண்டை போட முடியாது, ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போலான்னு நினைச்சிருப்பாரு, அது முடியாம போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கிரண்ராஜ், அப்ப தோத்து போனவனோட கதையை தான் என்கிட்ட சொன்னியா, நான் கூட பெட்டி ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சேன், அப்ப அவன் தோத்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கவருக்கு ஏதோ ஒரு நிழல் மேல படுற மாதிரி இருக்கு. என்ன பின்னாடி சிலை இருக்கு போலியன்ற மாதிரி திரும்பி சிலையை பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா பெட்டிக்கு தான் ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க. பெரிய சாதனை பண்ணாதானே வைப்பாங்க, அப்ப அவன் மேற்கொண்டு ஏதோ பண்ணிருக்கான் போலியன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆமா சார் பண்ணான்ற மாதிரி பத்ரான்ற அவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்காக பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணணும், அதுக்காக நான் சிட்டி சைடு போக போறேன், எல்லா முயற்சியும் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சிட்டி சைடுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிறைய பேரை பாக்குறதுக்கு இவர் ட்ரை பண்றாரு, ஒருத்தரை கூட இவரால பார்க்கவே முடியல. மினிஸ்டரை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா மினிஸ்டரோட வாசல் கிட்ட கூட இவரை விட மாட்டாங்க. ஆச்சி அம்மாவோட அப்பா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருல, அதனால ஆச்சி அம்மா என்ன பண்றாங்கன்னா, சாமி கிட்ட வச்சு தாலி எடுத்து கட்டிக்கிறாங்க. இது ஹீரோ கெட்டின கணக்கு தான், நான் ஹீரோக்கு தான் மனைவி மாதிரி இதுக்கப்புறம் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இன்னொன்று பக்கம் ஹீரோ பாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு, பாக்குறதுக்கு அளவே பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு மினிஸ்டர் போயிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட காரை இழுத்துறாரு. கார் மூவே ஆக மாட்டேங்குது. என்ன ஒருத்தன் இப்படி பண்றான்ற மாதிரி மினிஸ்டர் ஆச்சரியப்படுறாரு. உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவரோட ஊர்ல இருந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த பிரச்சனையை நான் நினைச்சா மட்டும் சரி பண்ண முடியாது, உன் ஊருக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகணும், அப்ப மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அடையாளம் உருவாகணும்னா நீ பெருசா ஏதாவது சாதிக்கணும், இதுக்கப்புறம் உன்னால முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோ சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரால சரியா நடக்க கூட முடியல, இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல நம்மளால எப்படி சாதிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இவர் வந்துட்டு இருக்கும் போது அங்க ஏதோ பிராக்டிஸ் நடக்கிறத கவனிக்கிறாரு. என்ன கவனிக்கிறாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இது மூலியமா நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு போல. இப்ப ட்ரெயின்ல ஹீரோ போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது அவரோட காலை வேணும்ட்டே ஒரு கம்பத்தி கிட்ட விடுறாரு. அந்த கால் மொத்தமா போனோன்றதுக்காக இப்படி கம்பத்தி கிட்ட விடுறாரு. அப்படி விட்டதுல இவரோட கால் துண்டா போயிருது. இந்த கிரண் சிங் இங்க ஒரு சிலையை பார்த்தார்ல, இப்பதான் சிலையை முழுசா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு கால் போயிருக்கும், அந்த காலுக்கு பதிலா அங்க ஒரு கம்பி மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி கால் போனவங்க எல்லாம் ஒரு ரேஸ் ஓடுவாங்க பாத்தீங்களா, அந்த ரேஸ்ல நம்ம கலந்துக்கலான்றதுக்காக வேணும்ட்டே பெட்டி காலை இழந்திருப்பாரு.
அதாவது பெட்டி எதையோ பார்த்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க அதுக்கான பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்தவர் இந்த மாதிரி பண்ணா என்னன்னு யோசிச்சிருப்பாரு. இவரால நல்லா வேகமா ஓட முடியும்ல, நம்ம இதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரேஸ்ல தான் கலந்துக்க முடியும், அதுக்காக நம்ம காலையே நம்ம இழந்துடலான்ற மாதிரி இழந்துதான் அந்த காலை வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் கலந்துக்க போற ஒரு மேட்ச் வருது, எல்லாருமே டிவி மூலியமா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ராம் இருக்கார்ல, ஊர்க்காரங்களெல்லாம் அவரோட வீட்டுக்கே வர வைக்கிறாரு. எல்லாருமே வீட்டுக்குள்ள வாங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ராமே நம்ம பண்ணது தப்பு, ஹீரோ விஷயத்துல நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி கொஞ்சம் கில்ட்ல தான் இருக்காரு. இப்ப கோச் நிறைய ஆளுங்களை சேர்த்து டிவில இந்த மேட்ச் எல்லாம் பாக்குறாரு. என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ரேஸ் நடக்க போது, அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக பெட்டியும் வந்திருக்காரு. ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியா சார்பா பெட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு வரதுக்கும் நிறைய ட்ரைலாம் பண்ணி தான் வந்திருப்பாரு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டா நம்ம லைஃபே மாறிடும், நம்ம ஊருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இவருமே வெறி பிடிச்ச மாதிரி செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள சில விஷுவல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்பல சூரி ஒவ்வொரு வாட்டியும் ட்ரெயினை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு பாத்தீங்களா, அது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ட்ரெயின் இவருக்கு பின்னாடி வர மாதிரிலாம் இவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ட்ரெயின் இடிக்குது, இவர் பறந்து போய் கீழே விழுறாரு. இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தவர் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு போல. இப்ப எல்லாருமே என்ன பெட்டி கீழே விழுந்துட்டான், அப்ப பெட்டி ஜெயிக்க மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. பெட்டி இருக்கார்ல, எப்படியாவது இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கணும், எந்திரிச்சு திரும்பி ஓடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப திரும்பி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பீட் பண்ண ஆரம்பிக்கிறார்ல, பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பெட்டி ஜெயிச்சிருவானா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் மீறி பெட்டி இருக்காரு பாத்தீங்களா, லைனை ஃபர்ஸ்டா கிராஸ் பண்ணிடுறாரு. அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கு, பெட்டி தான் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணாரான்றதை செக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் தான் பண்ணாருன்றது தெரிஞ்சிருது. பார்த்துட்டு இருக்க ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பெட்டி மேட்ச்ல ஜெயிச்சிட்டான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப சீஃப் கெஸ்ட் இருக்கார்ல, கோல்டு மெடலை போட்டு விடுறதுக்காக வராரு. இல்ல சார் எனக்கு இது வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவன் வேணான்னு சொல்றான்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அது வேணும்ன்ற மாதிரி அங்க இருக்க மைக்க காட்டுறாரு. மைக்ல பேசணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி பேசிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே மைக்ல பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா நான் ஒரு இந்தியனே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, எதுக்காக இவன் இப்படி சொல்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்க இருக்க ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சம்பந்தப்பட்ட ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. நீ இந்தியாவை சேர்ந்தவன் தானே, இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் அங்க டீடைல் இருக்கு. இல்ல சார் நான் அந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது, என் ஊர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, என் ஊர்ல இருக்க யாருக்குமே அடையாளமே கிடையாது சார், அந்த அடையாளம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. இவரோட ஊர் ஆளுங்கெல்லாம் இதை பாக்குறாங்கல்ல, நம்ம ஊரையே இவன் மறந்துட்டான்ற மாதிரி கூட சிலர் கோவத்துல பேசியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. நம்ம ஊருக்காக தான் இந்த அளவுக்கு இவன் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இவருமே ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகட்டும் சார், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து இந்த மெடலை வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு இந்த மெடல்லாம் தேவையில்லை சார் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ரொம்ப எமோஷனலா தான் இந்த விஷயத்தை பேசுறாரு. ஹீரோவை ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் அசிங்கப்பத்தி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தை பாக்குறாங்க, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் திரும்பியுமே அந்த மெடலை தரதுக்காக வராரு. இல்ல சார் இது எல்லாம் சரியான அப்புறம் நீங்க இந்த மெடலை தந்தா நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி மறுத்துட்டு கிளம்பிடுறாரு. சோ ஹீரோவை பத்தி பேசின எல்லாருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஊரை மறந்துட்டான்ற மாதிரி ஒருத்தர் திட்டினார் பாத்தீங்களா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப ட்ரெயின் நிக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அந்த வழியா ட்ரெயின் போகும்ல, இப்ப நிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த ட்ரெயின் மூலியமா தான் இந்த இடத்துக்கு பெட்டி வராரு. இப்ப பெட்டியை பாக்குற ஊர் மக்கள் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு நீங்களே ஒரு பேரை சொல்லுங்க வச்சிடறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்து பெட்டி பேரை வைக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்பல சூரியோட பேரை வைக்கலான்ற மாதிரி சொல்றாரு. சோ அப்பல சூரியன்ற மாதிரி இந்த ஸ்டேஷனோட பேர் வந்துருது. ட்ரெயின் இங்க நிக்க ஆரம்பிச்சதுல இவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருது. இப்ப செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் ஒவ்வொன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு போஸ்ட்மேன் இருக்காரு, எல்லாத்துக்குமே ஆளுங்களை போட்டுறாங்க. இப்ப மொத போஸ்டா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மெடல் தான் வருது. இப்ப மெடலை ஏத்துப்பீங்கன்னு நம்புறோன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. இவருமே மெடலை ஏத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க கிரண் சிங் எனக்கு இதுக்கப்புறம் பெட்டியை பார்க்க வேணாம்னு சொல்றாரு. என்ன சார் பெட்டியை பார்க்கணும்னு சொன்னீங்களேன்ற மாதிரி பத்ரா கேட்கும்போது, நான் பெட்டியை பார்த்து பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவன் செஞ்சது மூலியமாவே என்ன பண்ணிருக்கான்றதை எனக்கு புரிய வச்சிட்டான். சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்ன்றதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி வாங்க சார் உங்களை ட்ரெயின் ஏத்தி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்பதான் இவரோட பொண்ணு வந்து படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்காங்க போல. சார் இவ தான் என்னோட பொண்ணு, இப்ப டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி கிரண் சிங்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. இப்ப கிரண் சிங் ட்ரெயின்ல ஏறதுக்காக போறாரு பாத்தீங்களா, அப்ப கிரண் சிங்கும் நின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த இடத்துக்கு தான் ட்ரெயின் வசதியை பண்ணி தந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்ன நடக்க வச்சே கூட்டு வந்தேன்னு கேட்கிறாரு.
சரி எங்களோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் நடக்க வச்சே கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. புரியுது அப்படின்ற மாதிரி இவருமே ட்ரெயின்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பெட்டியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காருல, பெட்டி பெட்டின்ற மாதிரி சந்தோஷமா இந்த இடத்துல கத்துறாரு. பெட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசாயிருச்சு. இப்ப பெட்டி இருக்காருல, ஒரு மலை உச்சியில தான் இருக்காரு. கையில ஒரு நாயை புடிச்சுக்கிட்டு மலை உச்சியில இருந்து எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அதாவது இவரோட ஊரை இவர் சந்தோஷமா கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே ஐடியாவோட வரணும்ன்ற மாதிரி சீனியர் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப கிரண் சிங் இவருக்கு வந்திருக்க ஐடியாவை பத்தி சொல்றாரு. கிராமத்துல நிறைய நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் மாதிரி வைப்போம். ஏன்னா டேலண்ட் இருக்க நிறைய பேர் அமைதியா இருக்கிறதே தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வரலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க இருக்க எட்டுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.